ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோந்தான். எனக்கு என்னென்னா எப்பவும் போல தான். இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயருங்கும்போது எப்பவும் போல் எனக்கு போச்சு. எனக்கு அது ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ட்ரெஸ் எடுத்திருந்தோம். எங்கள் மீடியமான சாப்பாடு, எப்பவும் போல் சாப்பாடு. அவ்வளோந்தான். நாங்கள் வீட்டில் பிள்ளைங்க, நான் மட்டும். நாங்கள் இத்தனை பேர் தான் இருந்தோம். ஒரு இடம் போகலை. நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னென்னா போக முடியலை. காரணம் மழை அதிகமாக இருந்துச்சு. மழை அதிகமாக இருந்ததுனால ஒரு இடம் போக முடியலை. சும்மாலே நமக்கு மேரேஜ் ஆகிட்டாலே 4 செவர் தான். அதுக்கு சொல்லப்போனால் எனக்கு அதிகமாக சொந்தம் எல்லாம் இல்லை, சொந்தங்கிறதே இல்லை. அதனால் நானும் எங்கேயும் போகணும் வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. ஆனால் போகணும் வைக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப இதாக இருந்துச்சு. பாட்டியை பார்க்க போகணும் அப்படி இப்படின்னு. ஆனால் போக முடியல. அதிகமாக மழை இருந்துச்சு. இப்போவும் பாருங்கள், பனி. காலைல எந்திரிக்க முடியல. கவனமாக இருங்க. இந்த பனி காலத்துலலாம் நிறைய இருமல் காய்ச்சல்லாம் எல்லோரும் கவனமாக இருங்க. எனக்கு என்னென்னா கிறிஸ்மஸுக்கெல்லாம் வீடியோ எடுத்து போடணும் அப்படிலாம் ஆசையாக இருந்து. பின்ன கோயிலுக்குள்ளே போகும்போது கேமரா எடுக்கிறது, ஃபோன் அட்டன் பண்ணுறது, செல்லு கையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா அது நமக்கு இஷ்டமும் இல்லை. நம்ம ஒரு இடத்துல பக்தியாக போகிறோம் உள்ளாடி, அதில் போய் கேமரா வீடியோ எடுத்து அதெல்லாம் நமக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் போட முடியலை. தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் சொல்லியிருந்தேன், பெரிய வீடியோவில். நான் ஊருக்கு போகிறேன், பாட்டியை பார்க்க போகிறேன்னு. ஒன்று என்னென்னா, நம்ம ஆர்வமாக ஒருத்தங்களை பார்க்கணும். ஏன்னா நமக்கு அந்த பாசங்கள் கிடைக்கலன்னா நான்லாம் ஈஸியாக ஒருத்தவங்க பாசமாக இருந்தால் ஏமாந்துருவேன். என் கேரக்டரு அதே மாதிரி எல்லாருமே நம்ம ஒரு பாசத்தை எதிர்பார்ப்போம் அந்த பூமியில். அதை உண்மையான பாசம் யார்ட்டையுமே நமக்கு கிடைச்சாது. அவங்களும் இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி ஏன் வரல என்ன அதுன்னு கேட்கவும் இல்லை. அப்போ தான் நினச்சேன், நம்ம தான் போகணுன்ட்டு ஆர்வத்தில் இருக்கோம். அவங்க எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த நேரம் கடவுளாக மழையும் வந்துருச்சு, நம்மளால் போக முடியல. அதான் சொல்லுவாங்கள்ல, தாய் தகப்பன் ஸ்ட்ராங்காக இல்லை, தாய் தகப்பன் ஒன்றா வாழலை, தாய் தகப்பன் பிறந்த இடத்துல அவங்க ஒன்றி ஒய்ஃபு கட்டி கொடுத்த ஏரியாவில் இருக்கணும், இல்லை கணவர் பிறந்த இடத்துலையாவது இருக்கணும். எதுவுமே இல்லாதபோது நமக்கு அந்த ஏரியாவுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ கிறிஸ்மஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், நம்ம எடுத்து போட்டோம், அவ்வளோதான். பெருசாக எதுவுமே இல்லை. கணவருக்கும் அதிகமாக அவர் வேலைக்கும் போகிறது இல்லை. என்ன சொல்கிறது, அப்படியே போகுது. அதனால் சாரி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போகணும், வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. ரொம்ப நியூ இயர்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். சாரி. ஏன்னா நிறைய அது எப்படி எடுக்காங்கன்னு தெரியல வீடியோ. கோயிலுக்குள்ளே போகும்போதும் சரி, எங்கேயும் போய் வெளியில் அது எனக்கு ஒரு கூச்சமாகவே இருக்குது. நிறைய இடம் போகணும் அப்படின்னா தென்காசி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பின்ன கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு போயிருந்தோம். ஆனால் எனக்கு கேமராவை எடுக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னா அது எடுக்கிறதுக்கு தோணலை. அதனால் எடுக்கலை. ஒன்றும் நினைக்காதீங்க, நான் ஏமாற்றலை. எனக்கு இதுதான், நமக்கு பழைய கஞ்சியாக இருந்தாலும் நிம்மதியாக குடித்தணும், நிம்மதியாக இருக்கணும். அதுதான், பெரிய ஒரு ஆசை ஒன்றும் இல்லை. சாரின்னு கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி
பனி காலத்தில் பாதுகாப்பாக இருங்க. பனி வரும்போது கொஞ்சம் வெளியில் பார்த்து போங்க வாங்க. இப்போது என்னென்னமோ நியூஸில் போடுறான், உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. பார்த்து பத்திரமா இருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, வீட்டில் வந்து நிறைய மீன் குட்டி, எனக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப குட்டி வளர்க்குறது, என்ன வளர்த்துனாலும் ஈஸியாக வளர்ப்பேன். அது எப்படியாவது அதை விட்டு வளர்த்துருவேன். அப்படி மீன் வளர்த்துறதுல வந்து பனி காலத்துக்கு ஒரு மீன் குட்டி நிறைய போட்டுச்சு, ஒரு 19 குட்டி போட்டுச்சு. நான் உங்களுக்கு ஒரு நாள் அதை காமிக்கிறேன். இன்னொரு மீன் வந்து குட்டி போட இருக்குது. இன்னொரு மீன் வந்து குட்டி போட்டுட்டு ஒரு குட்டியை போட்டுட்டு மற்ற எல்லாம் வயிற்றுலேயே இருந்துச்சு, இறந்துட்டு. ஏன்னா பனி, அந்த தண்ணி பார்த்தா அவ்வளோ ஐஸ் மாதிரி மச்சியில் வச்சுருந்து, மாடியில் ஐஸு மாதிரி இருந்தோன்னா அந்த மீனெல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டு நிறைய மீன் செத்து போச்சு. ஒரு மீனெல்லாம் வயிற்றுலேயே குட்டியோடு செத்து போச்சு. இப்போது ஒன்று குட்டி போட இருக்குது, இன்னொன்று ஒரு குட்டியை போட்டுட்டு செத்து போச்சு. அதனால் நிறைய இந்த பனிக்கே எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. வேறு இன்றைக்கி ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. நீங்களாம் எல்லோரும் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வளவளன்னு பேச இஷ்டம் இல்லை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பாய்.